திரிபுராவில் கனமழையால் பெருக்கெடுத்த பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. திரிபுராவில் 4 நாட்களாக கொட்டிய கனமழையால் சாகா கோமதி மாவட்டம் பேரழிவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக அம்மாவட்டத்தின் உதய்பூர், அமர்பூர், கர்புக் ஆகிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. நூற்றுக்கணக்கான கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் தவிப்புக்கு ஆளாகி வருகின்றன. கோமதி மற்றும் சபாஹி ஜாலா மாவட்டங்கள் வழியாக பாயும் கோமதி ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. மீட்புப் பணிகளில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தாழ்வான பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட சுமார் 1,30,000 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள 525 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திரிபுராவில் மழை தணிந்து வெள்ளம் படிப்படியாக வடிந்து வரும் நிலையில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண் படையினர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மழை வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் திரிபுரா முதல்வர் மாணிக் சாகா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நவ்சாரி மாவட்டத்தின் தாழ்வான நகரங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அகமதாபாத், நாடியாத், நாரன்புரா, கட்லோடியா, பிலிமோரா, கஞ்சன்பாலியா ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் முழங்கால் அளவுக்கு மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அங்கிருந்து சுமார் 1000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பேரிடர் மேலாண் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நவ்சாரி மாவட்டத்துக்கு இன்றும் இந்திய வானிலை மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.